இப்போது இன்றைக்கி வந்து மேகியில் வந்து புதுசாக பாஸ்தா விட்ருக்காங்க. புதுசாக பழசாக தெரியல, நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். ஓகேங்களா? இப்போ இதில் எது சமைக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒன்றா தான் சமைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு அந்த சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் சீஸ் மேக்ரோனி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு அடுத்தது ட்ரை பண்ணால் என்ன கலர் என்ன ஃப்ளேவர்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். நான் அடுத்தது அதை ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இன்றைக்கி இவனை சூஸ் பண்ணிடலாமா? பாஸ்தா சீஸு மக்ரோனி. இப்போ இன்றைக்கி இவன் தான் நமக்கு. இப்போ இன்றைக்கி இவனை தான் ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சீஸ் மேக்ரோனி ஃப்ளேவரே ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்குன்னு தெரில. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு வீடியோக்கு 5 கமெண்ட் 6 கமெண்ட் தான் பண்ணுறீங்களே. அது தெரிஞ்சவங்க தான் பண்ணுறாங்க, தெரியாதவங்க யாரும் பண்ண மாட்டீங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு கூட சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் உங்கள் அண்ணன் மாதிரி தான் அப்படின்னு நினச்சி, அண்ணனோ தம்பியோ எப்படியோ நினச்சி சொல்லுங்கள். ஏன்னா மிஸ்டேக் பண்ண தான் செய்வாங்க எல்லாருமே. இப்போது உள்ள மேக்ரோனி இருக்குது, அதோட மசாலா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 270 ml வாட்டர் எடுத்து சொன்னாங்க. இது 300 ml வாட்டரு, அந்த அளவுக்கு இது வச்சுருக்கேன். சீஸ் டேஸ்ட் மேக்கர் அதை போட்டு சொல்கிறாங்க, போட்டுருவோம். யார் யாருக்கெல்லாம் மேகி பிடிக்குன்னு சொல்லுங்கள். இப்பி யார் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு மேகி தான் பிடிக்கும், இப்பயும் பிடிக்கும், இருந்தாலும் மேகி தான் பிடிக்கும். அதில் சீஸ் மேகினா ரொம்ப பிடிக்கும். போட்டுட்டு தண்ணியை ஊற்றிடலாம். தண்ணியை ஊற்றிட்டு பவுட்ரு போடாதீங்க. பவுட்ரு போட்டு தண்ணி ஊற்றுங்க, அப்போ தான் கரையும். நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு பவுட்ரு போட்டிங்கன்னா மசாலா அப்படி இப்படியே இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு, சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்கும். என்ன தான் நல்லா இருந்தாலும் சும்மா எப்போனாலும் எமர்ஜென்சிக்கு, இல்லை பாப்பா ஸ்கூலில் எடுத்துன்னு போகிறது காலையில் என்ன டிஃபன் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோங்க. ரெகுலராக யூஸ் பண்ண வேணாம், உடம்புக்கு நல்லது கிடையாது. சும்மா எப்போனா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா, சாப்பிட்ட தோசை இட்லியே சாப்பிட்டது போர் வச்சு போச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்குன்னு ரெகுலராக ட்ரை பண்ணாதீங்க, நல்லது கிடையாது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்க விட்ருங்க. கொதிக்க விட்டு இதை போட்டுட்டு பாஸ்தாவை போட்டுட்டு ஸ்லிம்மில் ஸ்லோவாக ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். ஸ்லிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், இந்த ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து பாஸ்தா சீஸ் மேக்ரோனி ஃப்ளேவர், 100% சுஜி அண்ட் ரவாவாம். 1000 சொல்லுவாங்க, இருந்தாலும் நம்ம உடம்புக்கு எப்போனா சாப்பிடுங்க, எப்போவுமே சாப்பிடாதீங்க. ஓகேவா? அடுத்தது என்ன ஃப்ளேவர் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லுங்கள். நான் ஒருத்தன் தான் இருக்கேன், அதனால் இந்த ஒரு ஃப்ளேவர் மட்டும் இன்றைக்கி செய்கிறேன். நாளைக்கு என்ன ஃப்ளேவர் சொல்கிறீங்களோ அந்த ஃப்ளேவர் நாளைக்கு செய்கிறேன். இது ஒரு ஃப்ளேவர் இருக்குது, மஷ்ரூம் இருக்குது, மசாலா க்ரீன் மசாலா பீனி இருக்குது, அப்புறம் சீசி டொமேட்டோ. மொத்தம் 3 ஃப்ளேவர் இருக்குது இன்னும். இது இந்த ஃப்ளேவர் அப்புறம் மஷ்ரூம் ஃப்ளேவர். இப்போ நான் அநேகமாக நாளைக்கு இந்த ஃப்ளேவர் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா சீசி டொமேட்டோ சீசி போட்டிருக்கா, அதனால் நம்ம சீசினாலே அதை ட்ரை பண்ணுவோம். நீங்கள் எது ட்ரை பண்ணலான்னு சொல்லுங்கள். அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக கலரி விடுங்க, ஒரு மாதிரி கீழே போய் ஒட்டிக்குது. அதெல்லாம் சொல்ல மாட்றாங்க, நம்மளா கண்டுபிடிக்கணும் போல். இது இப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் பாஸ்தாவே சாப்பிட்டது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுமாதிரி சேலஞ்ச் வீடியோ, என்னென்ன சேலஞ்ச் வீடியோ என்ன டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாமா சொல்லுங்கள். இல்லை பண்ணுறது நல்லா இருக்கா நல்லா இல்லையாவது சொல்லுங்கள். எதனா ஒன்று சொன்னீங்கன்னா தானே எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு. கஷ்டப்பட்டு பண்ணுறேன், நீங்கள் பண்ணுற கமெண்டு தான் கொஞ்சம் எனக்கு நான் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியும். வியூஸ் போகுது, சப்ஸ்கிரைபரும் வருது, ஆனால் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ கூட மணி என்ன ஆகுது, 1 மணி ஆகுது. இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ 1 மணிக்கு உட்காந்து வீடியோ எடுத்துன்னு இருக்கேன்.
நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. பார்க்க நல்லா இருக்கு, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். பிளேட்டில் மாட்டியாச்சு. எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். அதுக்குன்னு டீ காஃபிலாம் போட்டுறாதீங்க. பிரியாணி, பிரிந்தி, சிக்கன் கிரேவி அந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் மல்லி போட்டு சாப்பிட்டா வேறு மாதிரி இருப்போம். எப்படி இருப்போம், வேறு மாதிரி. சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ ஃபஸ்ட் டைம் பாஸ்தா சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கு. பப்பு கொடுத்து பார்க்கலாம், சாப்பிட்றான். நான் கொடுத்து பார்க்கலாம், சாப்பிட்றான். நான் பப்பு சாப்பிட்றியா?